டெல்லியினுடைய முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு ஒரு பயத்தில், ஒரு அச்சத்தில் கடந்த 21ஆம் தேதி டெல்லியில் மோடியினுடைய ஏவலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற, ஒரு கூலிப்படையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஈடியை வைத்து கைது செய்திருக்கிறார்கள். ஒரு தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை செஞ்சிருக்கிறாங்க. இது இந்திய வரலாறுலேயே, காங்கிரஸ் காலத்திலேயே சிபிஐ இப்படி ஒரு நிகழ்வை நடத்தும் போது உச்ச நீதிமன்றமே வந்து இதை செய்யக்கூடாது, தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு ஏற்கனவே இருந்தும் நீதிமன்றத்தையும் மதிக்கிறது இல்லை, மக்கள் மன்றத்தையும் மதிக்கிறது இல்லை. இப்படி ஒரு மோசமான, ஒரு கேவலமான, ஒரு அருவருக்கத்தக்க ஒரு அரசு, மத்திய அரசு நடந்துகிட்டு இருக்கு. இதை கண்டித்து இந்த கெஜ்ரிவால் மேலே எந்த வழக்கு, எந்த நிரூபணமும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை, இல்லாமல் தேர்தல் காரணம் காட்டி தேர்தலையே நோட்டிபிகேஷன் அப்புறம் கைது செய்து இன்னைக்கு உலகமிக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இது தேர்தல் பயத்துல தான் பண்ணிருக்காங்க. இதை கண்டிச்சு இன்னைக்கு உலகெங்கும் இந்த போராட்டம் இங்க மட்டும், சென்னையில மட்டும் நடக்குதுன்னு நினைக்காது. இது வெளிநாடுகள், அமெரிக்காவிலேருந்து, லண்டன்லேருந்து, பிரான்ஸ்லேருந்து எங்கெங்கெல்லாம் தமிழ் இந்தியர்கள் இருக்கிறாங்களோ இன்னைக்கு எல்லாருமே அங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் இது நடத்தப்படுது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் சென்னையில் நடத்தப்படுது. இது மட்டும் இல்லாமல் கோவை, கடலூர் மற்ற முக்கிய நகரங்களில், தலைநகரங்களில் தஞ்சாவூர் போன்ற பல நகரங்களில் இது நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த நிகழ்ச்சியை வந்து இங்கே வந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமை தம்பி ஜோசப் ராஜா இருக்காரு. அன்புக்குரிய இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மாநில மகளிர் அணி மாநில குழு உறுப்பினர் செல்லாமேரி அவர்கள். இன்று மாலை வரை இது தொடர்ந்து 4-5 மணி வரைக்கும் இது நடக்க போகுது. இதில் இன்னும் ஏராளமானவர்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள், பல எல்லாருமே வரப்போறாங்க. வந்து அவர்களுடைய கண்டன உரையை இங்கே நிகழ்த்திருக்கிறாங்க. அதில் முதலாவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அருமை தம்பி செல்வா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். மற்றும் எங்க நிர்வாகிகள் மற்ற எல்லாரும் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆக எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்ன கேட்டால் இது வந்து கண்டிக்க வேண்டியது முக்கியமானது. இது மோசமான ஒரு சூழ்நிலை இது. ஏன்னா ஒரு ஊழலே பண்ணாதவங்க, தப்பு பண்ணாதவங்களையும் தண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு மக்களை இன்னைக்கு அதாவது பிளஸ் பண்றாங்க, அவரை ஆசீர்வதிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு தலைவரை வந்து உள்ள போட்டிருக்கேன்னு வருத்தப்படுறாங்க. இது ஏதோ பிஜேபி வந்து இதை பெரிய சாதிச்சுட்டு தான் நினைக்குது. பிஜேபி ஒன்னும் சாதிக்குது. 400 சீட்டுன்னு சொல்லிட்டு இருந்ததுலாம் இப்ப போயிருச்சு. இப்ப யாரும் எந்த பிஜேபி காரணம் 400 சீட்டு சொல்றது இல்லை. ஏன்னா 150 சீட்டுக்கு வந்தாச்சு. 150 சீட்டு தான் இனிமே அவங்களுடைய இது வந்துருச்சு. இன்னைக்கு டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கை வைத்ததன் மூலமாக முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க 5 தொகுதி இந்தியா கூட்டணி ஜெயிக்கும், 2 பிஜேபி ஜெயிக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் டெல்லியில வந்து 7க்கு 7 ஜெயிக்க போகுது. ஏன்னா நான் டெல்லிக்கு போயிருந்தேன். டெல்லியில் ஒரு இந்த கண்டன கூட்டம் ராம்லீலா மைதானத்தில் நடந்தது. அங்க ஏற்கனவே எத்தனையோ பல கூட்டங்களை நாங்கள் அங்க பார்த்திருக்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருக்கின்ற காலத்தில், அதாவது வெளியில இருக்கிற காலத்துல பல கூட்டங்கள் அங்க நடத்தப்பட்டிருக்குது. பிரமாண்ட கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் அங்க வந்து அவருக்காக கூடுவாங்க. ஆனால் அவர் இப்போ அதை தாண்டி பல மடங்கு அங்க கூட்டம் அங்க கூடியிருக்கு. இது எதை காட்டுது? இது மேலும் வந்து ஆம் ஆத்மி கட்சி வலிமை பெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது இந்தியாவில். வேற வழியே கிடையாது. இதை தானாகவே ஏன தலையில மண்ணை கொட்டிக்கிட்ட மாதிரி இன்னைக்கு பிஜேபி கொட்டிக்கிட்டு. ஏன்னா இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு கட்சி இருக்குன்னு யாருக்குமே இது வரைக்கும் இப்பதான் பாக்குறோம். முதல் தடவை தன் கட்சியே அழிக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா அது
பிஜேபி தான். ஏன்னா கூட்டணியில் இருந்தவங்க கூட வானாங்கிறான். அகாலிதள் பஞ்சாப்ல எங்களுக்கு நீ தயவுசெய்து என் கூட சேர்ந்துடாதாங்க. நவீன் பட்நாயக் ஒரிசால அவர் சொல்றாரு தயவுசெய்து என் கூட வந்துடாதாங்க. எல்லாரும் பயப்படுறான். தமிழ்நாட்டில் என்ன செய்யறான், தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளை என்ன வைக்கிறோம்னா ஒரு திசை திருப்புறாங்க. திமுகவுக்கு எதிரான விஷயம் திருப்ப முயற்சி பண்றாங்க. இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு எதிரான தேர்தல் இல்ல. இந்த தேர்தல் திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேர்தல் இல்ல. அது 2024 பண்ணிக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம். ஆனா இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு மோடியை ஒழிப்பதற்கான தேர்தல். இதை வந்து ஆம் ஆத்மி கட்சி தெளிவாக மக்கள் மத்தியில் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்குது. தெரு தெருவாக ஒவ்வொரு வீதியிலும் நாங்கள் தெருமுனை கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். வீடு வீடாக மக்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நாளையிலிருந்து ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் நாம் ஒவ்வொரு இடத்திலையும் போய் நம்ம கட்சிக்காரர்கள் நேரடியாக போறோம். இன்னும் சென்னையை பொறுத்தளவுக்கு எல்லாருமே நம்முடைய கட்சி தோழர்கள் எல்லாம் என்கிட்ட இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல யாரு ஜெயிக்கணும், அதாவது யாரு தோக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப மோடி தோத்தாகணும். இந்த நாட்டுக்கு பிடிச்ச சனி ஒழிஞ்சாகணும், வேற வழி இல்லை. பொய்யை உன்னையே மூலதனமாக வச்சு ஒரு கட்சி ஒண்ணு இந்தியாவில் நடக்குதுன்னா அது பிஜேபி. அது 10 தமிழ்நாடுல கச்சத்தீவுங்கிறான். இப்ப போய் ஏன்னா எத்தனை வருஷமா அந்த கச்சத்தீவு இருக்குது, இந்த பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்குது. காங்கிரஸ் வந்துச்சா, காங்கிரஸ் தான் சரியில்லைன்னு விட்டாச்சா. நீ 10 வருஷம் என்ன கிழிச்சுக்கிட்டே இருந்த. இந்த 10 வருடமாக இதை பற்றி பேசாமல் இப்ப எடுத்து அதை பத்தி பேசுறாங்க. ஆக இது எதுக்குன்னு சொன்னா இவர்கள் திசை திருப்பவர்கள், நாட்டில் கலவரங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள். ஒரு நல்ல ஆட்சிகளை எதிர்கட்சியே இருந்துடக்கூடாது, இவன் மட்டும்தான் இருக்கணும். இது எவ்வளவு நாளைக்கு கூட நம்ம ஹிட்லரை பார்க்கல, முசோலினி பார்க்கல, அழிவுகள் எல்லாம் இந்தியா பார்த்தது இல்லையா? 3 பேர் தாங்க இந்த உலகத்துல, 3 பேர்.